புடவையெல்லாம் பீர்வால வைக்கிறதுக்கு இடமே இல்லை. கசன்னு இருக்குது. இங்க இருக்கிற புடவை எடுத்து அங்க வைக்கிறது, அங்க இருக்கிற புடவை எடுத்து இங்க வைக்கிறதுன்னு வச்சுட்டே இருந்தேன். சரி, இந்த பழைய பட்டு புடவையெல்லாம் வீட்டுல சும்மா வச்சுக்கிட்டே இருக்காட்டி என்ன, கொண்டுட்டு போய் வித்தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு கிளம்பி வந்துட்டேன். ஈரோட்ல பழைய பட்டு புடவையெல்லாம் வாங்குறாங்களா அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, வாங்குறாங்க. ஈரோட்ல கல்யாண் சில்க்ஸ்க்கும் ஆப்போசிட்ல ஏவிஆர் நகை கடைக்கும் பக்கத்திலேயே இந்த பழைய பட்டு புடவை வாங்குற கடை இருக்குதுங்க. அங்கதான் நானும் வந்திருக்கேன். ஈரோட்ல மட்டும் கிடையாது, இவங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் மொத்தம் 4 இடங்கள்ல கடை வச்சிருக்காங்க. இல்ல உங்க வீட்டுக்கே வாங்கணும் அப்படின்னு நீங்க கால் பண்ணீங்கன்னாலும் உங்க வீட்டுக்கே புடவைய வாங்கிட்டு என்ன ரேட்டுக்கு போதோ அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. புடவை ஜரிகையில இது போல வெள்ளை கலர் வரணும், வந்தா நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. வீட்டுல சும்மா பீரோக்குள்ள தானே கிடக்குது, நான் எடுத்துட்டு வந்த அந்த புடவையெல்லாம் நல்ல ரேட்டுக்கு வச்சுக்கிட்டாங்க. 35,500 ரூபாய்க்கு 4 புடவை வச்சுக்கிட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. அவங்க நம்பர் ஸ்கிரீன்ல தர. பழைய புடவைய அதிக விலைக்கு வைக்கணும்னா கால் பண்ணுங்க.